ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்வே ஆர்ட்ஸ். ஸோ இப்போ தான் நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் முடித்தோம் ஒரு ஃபியூ டேஸ் பேக். ஸோ இன்னையிலேருந்து நம்ம இன்விசிபிள் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்விசிபிள் ஜுவல்லரி மேக்கிங் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் தரேன். இந்த கிளாஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இதுக்கு முன்னாடி பிரேஸ்லெட் கிளாஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் கற்றுக்கணுன்னு ஆசைனாலுமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். அந்த கிளாஸ் முடிச்சிட்டோம் அப்படிலாம் கிடையாது. அந்த குரூப் லைஃப் லாங் சப்போர்ட் இருக்கும். நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஒர்க்ஸ் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் எப்போ வேணால் என்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ அது வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா. ஸோ இன்னையிலேருந்து நம்ம இன்விசிபிள் ஜுவல்லரி மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டாக நான் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் காட்டி அப்படி வந்து நான் இன்விசிபிள் செயின் ஜுவல்லரி கிளாஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இன்விசிபிள் ஜுவல்லரிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, பட் சில பேருக்கு இது புதுசாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் எல்லாருக்கும், ஸோ ஒரு பேசிக் பிகினராக இருக்கிறவங்களுக்குமே இந்த கிளாஸ் புரியணுங்கிறத என்னோட மோட்டிவ். ஸோ அதனால் நான் டைரெக்டாக மெட்டீரியல்ஸ் அப்படின்னு போகாமல் இன்றைக்கி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் காட்டுறேன். ஓகேவா? ஸோ இன்விசிபிள் ஜுவல்லரினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா நான் உங்களுக்கு இங்கே சில ஃபோட்டோஸ் போடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல செயின் இருக்கிறதே தெரியாது, இன்விசிபிளாக இருக்கும். அந்த பெண்டன்ட்டோ இல்லை டாலரோ அது மட்டும்தான் உங்கள் நெக்கில் தெரியும். ஸோ அந்த செயின்ங்கிறது இன்விசிபிளாக இருக்கும். ஸோ இதுதான் இன்விசிபிள் ஜுவல்லரி. ஸோ இதில் நீங்கள் நிறைய விதத்தில் பண்ணலாம். இன்விசிபிள் ஜுவல்லரியில் நீங்கள் பிரேஸ்லெட் பண்ணலாம், இயரிங் பண்ணலாம், ரிங் பண்ணலாம், செயின் பண்ணலாம், சோக்கர்ஸ் பண்ணலாம். ஸோ டிசைன்ஸ் ஏகப்பட்டது பண்ணலாம். ஓகேவா? ஸோ க்ரியேட்டிவிட்டி தான் இதில். நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து பின்ட்ரெஸ்ட்டில், கூகுளில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்களும் நிறையா க்ரியேட்டிவாக நீங்கள் அதை பார்த்து தான் பண்ணணுன்னு கிடையாது. நீங்களும் உங்களுக்கு க்ரியேட்டிவாக நிறையா பெண்டன்ஸ் நிறையா இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் வேணுமோ அது மாதிரி க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் திருப்பி உங்களுக்கு இங்கே இமேஜஸ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இன்விசிபிள் ஜுவல்லரிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அண்ட் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்க்கும் நல்லா இருக்கும். அண்ட் இதே இன்விசிபிள் ஜுவல்லரி வச்சு நீங்கள் வெஸ்டர்ன் ஜுவல்ஸும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்விசிபிள் ஜுவல்லரி வச்சு நீங்கள் பேர்ல்ஸ் வச்சு இது நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்குமே போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு மல்டி பர்பஸாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் ஒரு 3 செயின்ஸ் காட்டுறேன். ஸோ இது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த இன்விசிபிள் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கதே தெரியாது. ஸோ நான் இதில் பாருங்கள், இங்கே ஒரு பெண்டன்ட் போட்டுட்டு இங்கே 2 பீட். இந்த பீட் நம்ம பிரேஸ்லெட் யூஸ் பண்ண பீட் தான். நான் எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல் சொல்லும்போது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து இன்விசிபிள் செயின். பட் இதிலே வந்துட்டு நான் இது இந்த மாதிரி குட்டியாக மினிமலாகவும் இருக்கும். மினிமலாக போட்டாலும் அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது ரொம்ப மினிமலாக கொஞ்சம் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி மினிமலாக ஒரு ஸ்டோன் பெண்டன்ட் வச்சு பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இன்விசிபிள் செயினில் இந்த மாதிரி ஃபுல்லாக பீட்ஸ் போட்டு இப்போ இது பேர் இன்விசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அவங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இன்விசிபிள் செயினில் நீங்கள் நார்மலாக பீட்ஸ் போட்டிங்கன்னா இது நீங்கள் இதுவே தெரியாது. இந்த இன்விசிபிள் இது பேர் கியர் வயர்னு சொல்லுவாங்க. இதுவே உங்களுக்கு வெளியில் தெரியாது. நீங்கள் நார்மலாக போடுற கோல்ட் செயின் மாதிரி ஃபுல்லாக இப்படி பீட்ஸ் போட்டு பண்ணலாம். இப்படியுமே பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா சாரீஸ்க்கெலாம் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய பெரிய பெண்டன்ட் இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் சொல்லித்தரேன். ஸோ நாளைக்கு கிளாஸில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பற்றி ஃபுல் நாலேஜ் நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதை பற்றி இப்போ இன்ட்ரடக்ஷனில் உங்களுக்கு இன்விசிபிள் ஜுவல்லரி பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன் இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா அதுலேயும் கேளுங்க. நான் உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.